திருவிழாவுக்கு போவோமா? நாங்கள் இப்போ அழகரை பார்க்கறதுக்கு மீனாட்சியை பார்க்கறதுக்கு கிளம்புறோம். பாப்பா வா, இவர் பூவாக வச்சு ஒரு பல்லக்கு செய்வாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கரெக்ட். இதை பற்றியா அழகர் பூ பல்லாக்கில் வராரு, கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். அவங்க ஊருக்கு போகிறாரு. பாப்பா கும்பிடு. சரி போயிட்டு வாங்க. அழகர் அப்படியே அழகர் மலைக்கு போகிறாரு. நம்ம கொஞ்சம் தூரம் போய் வழி அனுப்புவோம். என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அனுப்பிவிடுவோம் இல்லையா, அது மாதிரி அனுப்பி விட்றோம். அடுத்த வருஷம் தான் திரும்பி வருவார். ரைட், போகலாமா? வா. பார்த்துட்டு வந்துட்டோம். வணக்கம். இன்றைக்கி தாங்க சித்திரை திருவிழாவுடைய நிறைவு நாள். எம்பெருமான் பூப்பல்லாக்கில் எழுந்தருளிட்டு அப்படியே புறப்பட்டு போகிற செய்திகளெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி தாங்க நிறைவு நாள். என்ன நிறைவு நாள் அப்படின்னா, ஒருபுறம் வைகையினுடைய தென்புறத்தில் அழகிய சுக்கநாதரும் மீனாட்சியும் அருள்பாலித்த அந்த 12 நாள் திருவிழாக்களையும் நாம் பார்த்தோம். நேரடியாக பார்த்தோம், தொலைக்காட்சிகளில் பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ந்தோம். அதே போல் வடகரையில் வர்றபோது எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையில் இருந்து புறப்பட்டு வைகை ஆற்றுக்கு வந்து நமக்கெல்லாம் காட்சி தந்தையும் பார்த்தோம். இன்றைக்கு என்ன என்று பார்த்தால், இன்றைக்கு பூப்பல்லக்கு நிகழ்ச்சி. அதாவது ஆற்றில் இறங்கிவிட்டு வண்டியூர் சென்றுவிட்டு மண்டூக மகரிஷிக்கு சாப விபச்சனம் கொடுத்துவிட்டு ஆண்டாளுடைய பரிவட்டத்தை எதிர் சேவையில் ஏற்றுக்கொண்டு மாலையை ஏற்றுக்கொண்டு பிறகு தசாவதார காட்சி கொடுத்த பிறகு எம்பெருமான் பூப்பல்லக்கிலே மக்களுக்கெல்லாம் காட்சி தருகின்ற நாள் இந்த நாள். இதோடு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பூப்பல்லாக்கு முடிஞ்ச உடனே அழகர் புறப்படுறாருங்க. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. இந்த வழி அனுப்புகிற காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது எப்படி எதிர் சேவையப்போ இங்கே நம்ம பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் இருந்தோம் 3 மாவடி வரைக்கும் போய் வரவேற்றார்களோ, அதுபோல் வழி அனுப்புகிற போதும் அழகரோடு அந்த மக்கள் செல்லுகிற காட்சியை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தமிழர் வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்றவங்களை வாசலில் போய் வரவேற்கணும். திரும்ப அனுப்புகிறப்ப 7 அடி கூட நடந்து போய் அவங்கள வழி அனுப்பணுமா. இது நம்முடைய மரபு. அதே போல் அழகரை வழி அனுப்புகிற அந்த காட்சியை நாம் பார்க்குறோம். இதோ அழகர் புறப்பட்டு விட்டார், பூப்பல்லக்கிலே புறப்படுகிறார். அதில் அந்த அழகான கண்ணாடி வச்சுருப்பாங்க. அவர் இப்படி உட்கார்ந்துருக்கப்ப இந்த பக்கம் இருந்து மக்கள் பார்க்குற போது அவருடைய முகம் தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அந்த அழகான சப்பரத்தில் பூ அலங்காரம் செய்யப்பட்ட அதில் அவர் புறப்பட்டு சப்பரத்தில் போகிற போது மக்கள் எல்லோரும் உடன் போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கூடவே போய் அவர் எங்கெல்லாம் தங்குறாரோ அங்கெல்லாம் தங்கிட்டு கோயிலில் கொண்டு விட்டுட்டு வர்ற நிகழ்ச்சியும் கூட இருக்குதுங்க. இவையெல்லாம் ஆண்டுதோறும் நிகழ்கிற நிகழ்ச்சி தான். எம்பெருமான் புறப்பட்டு செல்கிறார், அவரை வழி அனுப்புகின்றோம். அவர் புறப்பட்டு நாமளும் கூட போவோம். எல்லா நிகழ்வுகளையும் மிகச்சிறப்பாக நாம் சொல்லுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய யூடியூப் நேயர்கள் எல்லா இடங்களிலிருந்து அந்த நிகழ்வுகளை பார்த்தார்கள். நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஆண்டு சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நிகழ்கிற அந்த அற்புத திருவிழா நிகழ்வுகளையும் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வந்து மீண்டும் செல்லுகிற அந்த காட்சிகளையும் தொடர்ந்து காண்போம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.